ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லாங் வீடியோ தான். ஈவினிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு காலையிலேயே துணி துவைச்சி காய போட்டிருந்தேன். அதை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு மாடிக்கு கிளம்பிட்டேன். இதான் நம்ம வீடு. என் வீடெல்லாம் கூட்டி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மேலே மாடிக்கு போயாச்சு. மாடியில் போய் காலையிலே துவைச்சி காய போட்டிருந்த துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா செடியெலாம் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு பாப்பா அக்கா வீட்டில் இருக்கிறதுனால நம்மளும் நைட்டு தூங்குறதுக்கு அக்கா வீட்டுக்கே போயிடுறது. அக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஈஸியாக சூப்பராகவே நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து மறுநாள் காலையில் எனக்கு பன்னீர் ரோல் பண்ணேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா தாராளமாகவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். நெரிச்சு இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வெந்த உடனே கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாம் வதங்கி அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டணும். அந்தளவுக்கு நல்லா அது வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை நல்லா தாராளமாகவே சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து சைடில் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு அதுவும் தேய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி சுடும்போது அடுப்பை சிம்மில் வைக்காமல் ஹைலேயே வச்சுருந்து டக்குன்னு போட்டு எடுத்திங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சப்பாத்திக்கு மாவுலாம் ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கடுத்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை நல்லா ஹையில் வச்சு உடனே நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேங்கிறக்காண்டி லைட்டாக புதினாவை அதுலேயும் கட் பண்ணி மாவு பிசைஞ்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ரெண்டு பக்கம் பிரட்டி விட்டு சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மதியம் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். சப்பாத்திலாம் சுட்டி வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம பன்னீர் மசாலா சேர்க்க வேண்டியதான். சப்பாத்தியில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் மசாலாவை சேர்த்து நல்லா ரோல் பண்ணி ரெண்டு பக்கம் சைடும் தெரியாத அளவுக்கு உள்ளே மடக்கி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கனு, முட்டை எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். என்கிட்ட பன்னீர் கொஞ்சம் மீது இருந்ததுனால அதிலே செய்யலாமே அப்படின்னு பன்னீரில் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட வேண்டியது இது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.